வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலை யானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினந்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகியங்கள் தினந்தோறும் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் மாலை 4 மணிக்கு மேல் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. அதாவது நாளைய தினத்திற்கான தரிசன டிக்கெட்டுகள் இன்றைய தினம் மாலை 4 மணி முதல் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று ஜூன் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை மொத்தமாக 15,000 டிக்கெட்டுகள் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் இன்றைய தினத்திற்கான மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான புக்கிங் சாட்டுகள் அடங்கும். அதேபோல் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக செலவிடும் பக்தர்களுக்கு இன்றைய தினத்திற்கு மொத்தமாக 3000 தரிசன டிக்கெட்டுகள் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினத்திற்கான மதியம் 2 மணி முதல் இரவு 9 மணி வரையிலான புக்கிங் சாட்டுகள் இதில் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக செலவரும் பக்தர்களுக்கான திவ்தேஷன் டோக்கன்கள் அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகத்தில் மட்டுமே தற்போது வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுகளும் தற்போது வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் பக்தர்கள் இந்த தரிசன டிக்கெட்டுகளை பூதேவி வளாகத்தில் பெற்றுக்கொண்டு ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக சென்று 1250 டிக்கெட்டில் தங்களது டிக்கெட்டுகளை ஸ்கேன் செய்த பிறகு தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று இரவு 7 மணி அளவிலேயே இன்று தினத்திற்கான அனைத்து ஸ்லாட்டட் தரிசன டிக்கெட்டுகளும் வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தற்போது திருப்பதியில் அனைத்து கவுண்டர்களும் மூடப்பட்டுள்ளது. மீண்டும் இன்று மாலை 4 மணிக்கு மேல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக செல்லும் பக்தர்களுக்கான திவ்தேஷன் டோக்கன் நிலவரம். நேற்று இரவு 10:30 மணி அளவிலேயே இன்றைய தினத்திற்கான அனைத்து ஸ்லாட்டட் தரிசன டிக்கெட்டுகளும் வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தற்போது பூதேவி வளாகத்திலும் கவுண்டர்கள் மூடப்பட்டுள்ளது. மீண்டும் இன்று மாலை 4 மணிக்கு மேல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. திருமலையில் சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதன் காரணமாக இரவு 9 மணிக்கு மேல் பக்தர்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அனுமதிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் மதியம் 2 மணிக்கு மேல் 120 முதல் 150 வரை உள்ள பக்தர்களை குழுக்களாக மலையேற அனுமதித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 12 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை மதியம் 2 மணிக்கு மேல் மலையேற திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தற்போது அனுமதி வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது பக்தர்களின் கவனத்திற்காக அறிவிக்கப்படுகின்றது. இது போன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து அனைத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும். நீங்கள் செய்கின்ற உழைக்கும் தேர்வை மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களும் கொண்டு சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.